இந்த வீக்கெண்டுக்கு ஓடிடிலையும் தியேட்டர்லயும் என்னென்ன சீரீஸ் படம் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேர்டெவில் பார்ன் அகைன் ஹாட்ஸ்டார் மார்ச் 4. டேர்டெவில் சீரீஸின் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது டேர்டெவில் பார்ன் அகைன். மேட் மர்டாக் மற்றும் வில்சன் ஃபிஸ்க் இடையிலான மோதலும் அவர்களின் துவக்கம் பற்றியதே கதை. தி வேக்கிங் ஆஃப் நேஷன் சோனி லிவ் மார்ச் 7. ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள் பின்னணியில் நிகழும் கதை. அதன் பின்னணியில் என்னென்ன நடந்தது என்பதை விவரிப்பதாக உருவாகியிருக்கிறது. துப்பாக்கியா பிரைம் மார்ச் 7. சோனம் நாயர் இயக்கியுள்ள சீரீஸ் துப்பாக்கியா. 25 ஆண்டுகளாக குற்றமே நடக்காத ஒரு கிராமம் அதற்கான விழாவை கொண்டாட தயாராகிறது. இந்த சூழலில் பரிசு கோப்பையும் திருமணத்திற்கு அளிக்க வந்திருந்த பைக் ஒன்றும் திருடு போகிறது. ஊரின் மானத்தை காப்பாற்ற ஊர் மக்கள் எடுக்கும் முயற்சிகளே கதை. நாதானியன் நெட்ஃபிளிக்ஸ் மார்ச் 7. சவுனா கௌதம் இயக்கத்தில் இப்ராஹிம் குஷி கபூர் நடித்துள்ள படம் நாதானியன். பியாவின் நண்பர்கள் ஒரு தவறான புரிதலால் எதிரிகளாகிவிட அவர்களை கடுப்பேற்றுவதற்காக வாடகை பாய் ஃப்ரெண்டாக அர்ஜுனை அழைத்து வருகிறாள். அதன் பின் நடப்பவே கதை. போஸ்ட் தியேட்டரிக்கல் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ஜோக்கர் ஃபோலி எ டியூ ஹாட்ஸ்டார் மார்ச் 2. டாட் பிலிப்ஸ் இயக்கத்தில் ஜோக்கின் பீனிக்ஸ் நடித்து 2019 வெளியான ஜோக்கர் படத்தின் சீக்வலாக உருவானது ஜோக்கர் ஃபோலி எ டியூ. முதல் பாகத்து சம்பவங்களுக்கு 2 ஆண்டுகள் கழித்து கதை நடக்கிறது. ஆர்த்தர் செய்த கொலைகளுக்காக சிறையில் இருக்கிறார். கொலைகள் செய்ய காரணம் ஆர்த்தருக்குள் இருந்த ஜோக்கர் தான். ஆர்த்தர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்பதால் அவர் நிராதிபதி என நடக்கிறது வழக்கு. இதன் பிறகு என்ன ஆகிறது என்பதே கதை. விடாமுயற்சி நெட்ஃபிளிக்ஸ் மார்ச் 3. அஜித் குமார் நடிப்பில் மகள் திருமேனி இயக்கிய படம் விடாமுயற்சி. கருத்து வேறுபாட்டை சரி செய்ய பயணம் செய்கிறார்கள் தம்பதி. அதில் மனைவி திடீரென காணாமல் போக அவரை கணவர் தேடுவதே படம். தூம்தாம் ETV வின் மார்ச் 6. சாய் கிஷோர் இயக்கியுள்ள படம் தூம்தாம். 2 காதல் கதைகளை பற்றி சொல்லும் படம். குடும்பஸ்தன் ZEE5 மார்ச் 7. ராஜேஸ்வர் காலீஸ்வர் இயக்கத்தில் மணிகண்டன் சான்வி நடித்த படம் குடும்பஸ்தன். நடுத்தர குடும்பத்தின் பொறுப்புகளை சுமக்கும் சாமானியனின் கதை. தண்டேல் நெட்ஃபிளிக்ஸ் மார்ச் 7. சந்து இயக்கத்தில் நாக சைதன்யா சாய் பல்லவி நடித்த படம் தண்டேல். மீன் பிடிக்க செல்லும் குழு ஒன்று பாகிஸ்தான் எல்லைக்கு தவறுதலாக சென்றுவிட அதை தொடர்ந்து நடப்பவையே கதை. பாப்பு ஹாட்ஸ்டார் மார்ச் 7. தயா இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் பாப்பு. கிராமத்தில் வசிக்கும் ஒரு குடும்பத்தின் தினசரிகளை காமெடியாக சொல்லும் படம். ரேகா சித்திரம் சோனி லிவ் மார்ச் 7. ஜோஃபின் இயக்கத்தில் ஆசிஃப் அலி அனஸ்வரா ராஜன் நடித்த படம் ரேகா சித்திரம். சஸ்பென்ஷனில் இருந்து மீண்டும் பணியில் சேரும் காவலர் தான் இழந்த மரியாதையை மீட்க 40 வருடமாக தீராத ஒரு கேஸை கையில் எடுக்கிறார். அதை முடித்தாரா என்பதே கதை. தியேட்டர் கிங்ஸ்டன் மார்ச் 7. கமல் பிரகாஷ் இயக்கத்தில் GV பிரகாஷ் திவ்ய பாரதி நடித்துள்ள படம் கிங்ஸ்டன். கடலுக்குள் இருக்கும் ஆபத்தையும் மீறி ஹீரோ செய்யும் சாகசமே கதை. ஜென்டில் வுமன் மார்ச் 7. ஜோஷ்வா இயக்கியுள்ள படம் ஜென்டில் வுமன். கணவன் காணாமல் போன பிறகு இவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பது மனைவிக்கு தெரிய வருகிறது. அதன் பின் என்ன என்பதே கதை. யமகாதகி மார்ச் 7. பிபின் ஜார்ஜ் இயக்கியுள்ள படம் யமகாதகி. இறந்து போன பெண்ணின் சடலத்தை வீட்டிலிருந்து வெளியே எடுக்க முடியாதபடி பல தடைகள் ஏற்படுகிறது. அது ஏன் என்பதே கதை. நிறமாறும் உலகில் மார்ச் 7. பிரிட்டோ இயக்கத்தில் ரியோ பாரதி ராஜா யோகி பாபு நடித்துள்ள படம் நிறம் மாறும் உலகில். வெவ்வேறு மனிதர்களும் அவர்களின் வாழ்க்கை சூழலுமே கதைக்களம். படவா மார்ச் 7. நந்தா இயக்கத்தில் விமல் சூரி நடித்துள்ள படம் படவா. வேலையில்லாமல் பொறுப்பற்ற இளைஞன் ஒருவன் ஊருக்கு வரும் சிக்கலை எப்படி தீர்க்கிறான் என்பதே கதை. மர்மர் மார்ச் 7. ஹேமந்த் இயக்கியுள்ள படம் மர்மர். சப்த கன்னிகள் பற்றி ஆவண படம் எடுக்க செல்லும் குழுவுக்கு நேரும் அமானுஷ்ய சம்பவங்களே கதை. அஸ்திரம் மார்ச் 7. அரவிந்த் இயக்கியுள்ள படம் அஸ்திரம். தொடர் தற்கொலைகளை விசாரிக்கும் அகிலனின் விசாரணை என்ன ஆகிறது என்பதே கதை. லெக் பீஸ் மார்ச் 7. ஸ்ரீநாத் இயக்கியுள்ள படம் லெக் பீஸ். சிக்கன் லெக் பீஸ் மூலம் ஏற்படும் ஆபத்தை வைத்து நடக்கும் காமெடிகளே கதை. வடக்கன் மார்ச் 7. சஜித் இயக்கத்தில் கிஷோர் நடித்துள்ள படம் வடக்கன். தொடர்ச்சியாக நடக்கும் கொலைகளை பற்றி விசாரிக்கும் ஒரு பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் பற்றிய கதை. மிக்கி 17 மார்ச் 7.
பாராசைட் படம் மூலம் புகழ்பெற்ற பாங் சூன் ஹோ இயக்கியுள்ள படம் மிக்கி 17. மிக்கி 17 என்ற குழு ஐஸ் பிளானட்டில் செய்யும் வேலைகள், இறப்பே இல்லாமல் இருக்க செய்யும் வேலைகளுமே கதை. தி மங்கி மார்ச் 7. ஆஸ்கொட் பெர்கின்ஸ் இயக்கியுள்ள படம் தி மங்கி. தந்தைக்கு சொந்தமான பழைய குரங்கு பொம்மை ஒன்றை பரனில் இருந்து கண்டுபிடிக்கிறார்கள் இரட்டை சகோதரர்களான ஹால் மற்றும் பில். அதன் பின் நடக்கும் கொடூரமான மரணங்கள், அதற்கான காரணமுமே படம்.